श्लोकम 26 सौम्यानि यानि रूपाणि त्रैलोक्ये विचरन्ति ते यानि च अत्यर्थघोराणि तैः रच्च अस्मान् तदा भुवम् सौम्यानि यानि रूपाणि त्रैलोक्ये विचरन्ति ते यानि चात्यर्थघोराणि तैरक्षास्मां तदा भुवम् സൗമ്യങ്ങളും അതിഘോരവുമായിരിക്കുന്ന ചില രൂപങ്ങൾ தேவியோட சக்தி விசேஷத்தால உண்டாயிட்டு இந்த திரிலோகத்துல சஞ்சாரம் பண்றது. அதுலேருந்து எங்களை எப்போதுமே காப்பாத்தணுமே. த்ரைலோக்கியத்தே 3 லோகங்களிலும் அம்பாளோடு யானி சௌமியானி ரூபாணி ஒரு சில அழகான ரூபங்களும் யானி ஒரு சில அத்தியர்த்த கோராணி ரூபாணிஜா ரொம்ப ரொம்ப பயங்கரமான ரூபங்களும் விசரந்தி விசேஷமா சஞ்சரிக்கிறதே. தைஹி அஸ்மான் அதாவது ரூபங்களை கொண்டு எங்களையும் ததாபுவம் ரட்சா அப்படியே இந்த பூமியையும் காப்பாத்தனமே தேவி. மூணு லோகங்களிலேயும் அம்பாளோடு ஒரு சில சுந்தரமான உருவங்களும் ஒரு சில பயமுறுத்துற ரூபங்களும் சஞ்சரிக்கிறது. அதாவது ரூபங்களோடு கூடி இருக்கிறதெல்லாம் அந்த தேவிதான். சுந்தர ரூபமும் தேவிதான், கோர ரூபமும் தேவிதான். அதனாலேயே அந்த ரூபங்களாலேயே எங்களையும் இந்த உலகத்தையும் காப்பாத்தணுமே தேவி அப்படின்னு தேவி கிட்ட பிரார்த்திக்கிறா தேவர்கள். श्लोकम 27 गड्ग शूल गद आदीनि यानि च अस्त्राणि ते अंबिगे करपल्लव संगीनि तैः अस्मान् रक्ष सर्वदः गड्गशूलगदादीनि यानि चास्त्राणि तेऽम्बिके करपल्लवसङ्गीनि तैरस्मान् रक्ष सर्वदा. தேவியோடு தளிரு மாதிரி இருக்கிற கைகளில சேர்ந்து இருக்கிறதுனாலேயே ரொம்ப ரொம்ப புனிதமான பிரகாசிக்கிற வாளு சூலம் கதை இப்படி இருக்கிற ஆயுதங்கள் எங்களையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தணுமே. தேவர்கள் அவளோடு சரீர அவயவங்களையும் எல்லாம் காப்பாத்துறதுக்கு வேண்டிட்டு ரட்சா கவசம் சொன்னதையாக்கும் நம்ம பார்த்தோம். அம்பிகே அம்பிகையாயிருக்கிற தேவி தே கரபல்லவ சங்கீனி அம்பாளோடு தளிரு மாதிரி இருக்கிற கைகளில தளிரு அப்படின்னாக்கா மரத்துல இலை கிளிர்த்து வர்த்த அது ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டு இருக்கும். இலை பொடிச்சு வர்த்த தளிரலை அம்பாளோடு கைய விசேஷப்படுத்த வைக்குஞ்சாரா இங்க தளிரு மாதிரி இருக்கிற அம்பாளோடு கை. அந்த கைகளில இருக்கிற யானி ஒரு சில கட்கசூல கத ஆதீனி வாளு சூலம் கதை இப்படி இருக்கிற
அஸ்திராணி ச அஸ்திரங்களும் இருக்கே. தைஹி சர்வதா அதால எல்லா இடத்திலையும் அஸ்மான் ரட்சா எங்களை காப்பாத்தனமே தேவி. அம்பாளோடு கைகளில இருக்கிற ஆயுதங்கள், அதனாலேயே அந்த ஆயுதங்கள் ரொம்ப ரொம்ப புனிதம். அப்படி இருக்கிற ஆயுதங்களால அம்பாள் எங்களை எல்லா இடத்திலையும் நிற்கிறதையும் நடக்கிறதையும் எல்லாம் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு தேவர்கள் அம்பாள் கிட்ட பிரார்த்திக்கிறார். ரிஷிருவாஜா சுமேதசு மகர்ஷி சுரத மகாராஜாவுக்கும் வைஷ்யனுக்குமாக்கும் கதை சொல்லின்னு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால ரிஷிருவாஜா அப்படின்னாக்கா சுரத மகாராஜாக்கு வைஷ்யனுக்கெல்லாம் சுமேதசு மகர்ஷி இப்ப வர்ணனை பண்றார். அதுக்கப்புறம் இந்த தேவர்களோட ஸ்துதிக்கு அப்புறமும் ரட்சா கவசம் சொன்னதுக்கு அப்புறமும் அங்க என்ன நடந்தது அப்படின்னு. ஏவம் ஸ்துதா சுரைஹி திவ்யைஹி குசுமைஹி நந்தன உத்பவைஹி நந்தனோத்பவைஹி அர்ச்சிதா ஜகதாம் தாத்ரி ததா கந்தானுலேபனைஹி. ஏவம் ஸ்துதா சுரைர் திவ்யை, ஒரு சில புக்கில் ஏவம் ஸ்துதா சுரைர் தேவி அப்படின்னு இருக்கு. ஏவம் ஸ்துதா சுரைர் திவ்யை குசுமைர் நந்தனோத்பவை அர்ச்சிதா ஜகதாம் தாத்ரி ததா கந்தானுலேபனை. தேவர்கள் இப்படி தேவிய ஸ்துதிச்சதுக்கு அப்புறம் சொர்க்கத்துல இருக்கிற நந்தனவனத்துல உண்டான புஷ்பங்களால தேவிய அர்ச்சனை பண்ணினா. இந்த ஜகத்தோடு பாரத்தை எல்லாம் சுமக்கிற தேவிய கந்த திரவியங்களால தேவிக்கு அனுலேபனம் பண்ணி அர்ச்சனை பண்ணினா. ஏவம் இப்படியாக ஜகதாம் தாத்ரி ஜகத்தை பரிக்கிற தேவி சுரைஹி ஸ்துதா தேவர்களால ஸ்துதிக்கப்பட்டவளாயிட்டு திவ்யைஹி திவ்யங்களாயிட்டு நந்தனோல்பவைஹி குசுமைஹி நந்தன உத்தியானத்துல உண்டான வெரைட்டி வெரைட்டியாயிருக்கிற பூக்களால ததா திவ்யைஹி அப்படியே திவ்யங்களாயிருக்கிற கந்தானுலேபனைஹி கந்தானுலேபனங்களாலேயும் அர்ச்சிதா தேவிய அவ ஆராதிச்சா. ஜெகன்மாதாவான தேவி தேவர்களால ஸ்துதிக்கப்பட்ட திவ்யங்களான பூக்களால நந்தன உத்தியானத்துல இருந்த பூக்களால தேவிய தேவர்கள் அர்ச்சிச்சா. அதே மாதிரி திவ்யமான சுகந்த வஸ்துக்களாலேயும் குறிக்கூட்டுகளாலேயும் தேவிய அவ ஆராதிச்சா. குங்குமம், அகிலு, கஸ்தூரி, கற்பூரம், சந்தனம் இப்படி இருக்கிற சுகந்த விஷயங்களால எல்லாம் தேவிய அவ ஆராதிச்சா. அனுலேபனம் சொன்னாக்கா அங்கராகம் குறிக்கூட்டு அப்படின்னு அர்த்தம். நல்ல வாசனை இருக்கிற குறிக்கூட்டு தேவிக்கு அணியிச்சா. குங்குமம் தேவிக்கு இட்டா. இப்படி புஷ்பங்களால அர்ச்சனை பண்ணினா. இப்படியாக தேவியாவா நன்னா ஆராதிச்சா பூஜிச்சா. ஸ்லோகம் 29. பக்தியா சமஸ்தைஹி
त्रिदशैः दिव्यैः धूपैः सुधूविदा प्राह प्रसादसुमुखी समस्तान् प्रणदान् सुरान् भक्त्या समस्तैः त्रिदशैः दिव्यैः धूपैः सुधूविदा भक्त्या समस्तैस्त्रिदशैर्दिव्यैर्धूपैः सुधूविदा प्राह प्रसादसुमुखे समस्तान् प्रणदान् सुरान्. பக்தியோடு கூடிட்டு எல்லா தேவர்களும் திவ்ய தூபங்களால தேவிய நன்னா வழிபட்டா. அதுக்கப்புறம் சந்தோஷத்தோடு கூடி இருக்கிற தேவி நமஸ்காரம் பண்ற தேவர்கள் கிட்ட இப்படி சொன்னா, சமஸ்தைஹி திரிதசைஹி எல்லா தேவர்களாலையும் பக்தியா திவ்யைஹி பக்தியோடு கூடிட்டு சொர்க்கத்துல உண்டான தூபைஹி சுதூவிதா தூபங்களால நன்னா தேவிக்கு தூபம் காட்டப்பட்டது. சாம்பிராணி இந்த மாதிரி இருக்கிற புகையெல்லாம் தேவிக்கு நன்னா காட்டப்பட்டது. பிரசாத சுமுகி ரொம்ப குஷியாயிட்டு தேவி பிரணதான் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிற சமஸ்தான் சுரான் பிராகா சகல தேவர்கள்கிட்டையும் தேவி இப்படி சொன்னா, எல்லா தேவர்களாலையும் பக்தியோடு கூடிட்டு திவ்யங்களாயிருக்கிற தூபங்களால நன்னா தூபம் காட்டப்பட்டது தேவிக்கு. தேவி ரொம்ப குஷி ஆயிட்டு தேவிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிற இந்திரன் தொடங்கிற எல்லா தேவர்கள்கிட்டையும் இப்படி சொன்னா, ஸ்லோகம் 30 ஸ்லோகம் 31. ஒரு சில புக்கில் இந்த 2 ஸ்லோகங்கள் கிடையாது, இருந்தா கூட ஒரு சில புக்கில் இந்த 2 ஸ்லோகங்கள் இருக்கு. அப்படிங்கிறதுனால அதையும் சேர்த்து நம்ம அர்த்தத்தை பார்க்கலாம். தேவி தேவர்கள்கிட்ட சொல்லறதாயிட்டாக்கும் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால தேவி உவாஜா துஷ்டாஹ அஸ்மி ஸ்தோத்ரமுக்கியேன ததா ஏவ ஆராதனேன ச சுரா மாம் ச உபஹாரேண பக்தியா ச அனன்யபூர்வயா துஷ்டாஸ்மி ஸ்தோத்ரமுக்கியேன ததைவாராதனேன ச சுரா மாம் சோபஹாரேண பக்தியா ச அனன்யபூர்வயா. ஹே தேவர்களே, உங்களோட ஸ்துதியை கேட்டுண்டு நான் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டேன். நீங்கள் ரொம்ப ரொம்ப பக்தி என்கிட்ட காட்டுற, நிறைய காணிக்கையெல்லாம் நீங்கள் எனக்கு தந்தேள், என்னை குஷிப்படுத்தினேள். பல பல உபகாரங்களோடு கூடின உங்களோட ஆராதனையினால நான் ரொம்ப திருப்தி ஆயிட்டேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம் 31வது ஸ்லோகம். இதுவும் ஒரு சில புக்கில் இல்லை. ஸ்தோத்ரேணானேனயே அர்ச்சந்தி பயகால உபஸ்திதே தேஷாம் பயம் வினேதாஸ்மி காமானிஷ்டான் ததாமி ச. யாராவது பயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறத என்ன இந்த ஸ்தோத்திரத்தால் அர்ச்சிச்சானா நான் அவளோட பயத்தை போக்கிடுவேன். அது மட்டுமில்லை, அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு தேவி சொன்னதாயிட்டு இந்த 2 ஸ்லோகங்கள். ஒரு சில புக்கில் இந்த ஸ்லோகங்கள் 2 தான் கிடையாது. இப்போ எல்லா புக்கிலையும் இருக்கிற மாதிரி ஸ்லோகங்களை நம்ம அடுத்தது கண்டினியூ ஆயிட்டு பார்க்கலாம். அப்போது 30, 31 இந்த ஸ்லோகங்களை பார்த்ததுனால அதை நம்ம 32வது ஸ்லோகமாயிட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் 32.
व्रियदां त्रिदशा सर्वे यदस्मत्तोऽभिवाञ्छितं कर्तव्यमपरं यत् दुष्करं तन्निवेद्यताम् व्रियदां त्रिदशाः सर्वे यद् अस्मत्तः अभिवाञ्छितं कर्तव्यम् अपरं यद् च दुष्कृतं तन्निवेद्यताम् தேவி சொன்னா தேவர்கள்கிட்ட நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன், நீங்களும் உங்களுக்கு என்னெல்லாம் ஆக்ரகம் இருக்கோ அதன்படி எங்கிட்ட வரம் கேட்டு வாங்கிக்குங்கோ. உங்களுக்கு முடியாத ஏதாவது விஷயங்கள் இருந்தானா சொல்லிக்குங்கோ, நான் அதை உங்களுக்கு நடத்தி தரேன். தேவி சொன்னா சர்வே த்ரிதசாக பால்யம் யௌவனம் கௌமாரம், பால்யம் கௌமாரம் யௌவனம், மூணாவது தசையில இருக்கிற தேவர்களே, நித்திய யௌவனமாயிருக்கிற தேவர்களே, சர்வே த்ரிதசாக அஸ்மத்தஹ எங்கிட்டேந்து அபிவாஞ்சிதம் யத் உங்களுக்கு ஆசை இருக்கிற ஏதொரு விஷயமானாலும் பிரியதாம் அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்குங்கோ. பிரியதாம் சொன்னா தேவி கிட்டேந்து வாங்கிக்குங்கோம் அப்படின்னு அர்த்தம், நான் தரேன் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்காக இனியும் நான் செய்ய வேண்டியதாயிட்டு ஏதாவது விஷயங்கள் இருந்தா அதை என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு தேவி சொன்னா. அதை கேட்டுட்டு தேவர்கள் தேவிக்கு பதில் சொன்னா. ஒரு அர்த்த ஸ்லோகம் இதுல இருக்கு, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த தேவர்கள் மறுபடியும் பேசுறது அங்க நம்ம பார்ப்போம். இத்யாகர்ண்யவஜோ தேவ்யா பிரத்யூஜுஸ்தே திவௌகசா இதி ஆகர்ண்ய வஜஹ தேவ்யாஹ பிரதி ஊஜுஹு தே திவௌகசஹ. தேவி சொன்னாலே இப்ப நான் செஞ்ச மகிஷாசுரவதம் இதே மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கும் விஷயங்கள் நடக்கணும்னுண்டானா சொல்லிக்குங்கோம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு தேவர்கள் தேவி சொன்னதை கேட்டுட்டு தேவர்கள் இப்படி பதில் சொன்னா அப்படின்னு இந்த அர்த்த ஸ்லோகம். இனி தேவர்கள் என்னவாக்கும் சொல்ல போறா அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்திலேயாக்கும் நம்ம பார்ப்போம். ஸ்லோகம் 33, 33வது ஸ்லோகத்துல 3 லைனும் 34வது ஸ்லோகத்துல 1 லைனும் ஆயிட்டாக்கும் நம்ம அர்த்தம் பார்க்க போறோம். தேவர்கள் தேவிக்கு பதில் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டாக்குமே இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் நிப்பாட்டினது. அதனால இங்க தேவர்கள் தேவி கிட்ட சொல்லறா, தேவா ஊஜு பகவத்யா கிருதம் சர்வம் ந கிஞ்சித் அவசிஷ்யதே யத் அயம் நிஹதஹ சத்ருஹு அஸ்மாகம் மகிஷாசுரஹ யதி வா அபி வரஹ தேயஹ त्वया अस्माकं महेश्वरी. 31வது
34வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் சம்ஸ்மிருதா சம்ஸ்மிருதாத்வம் நஹ ஹிம்சேதாஹ பரமாபதஹ பகவத்யா கிருதம் சர்வம் ந கிஞ்சிதவசிஷ்யதே யதயம் நிஹத சத்ருரஸ்மாகம் மகிஷாசுரா யதி வாபி வரோதேயஸ்த்வயாஸ்மாகம் மகேஸ்வரி. 34வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் சம்ஸ்மிருதா சம்ஸ்மிருதாத்வம் நோ ஹிம்சேதா பரமாபதா. எது என்ன காரணமாயிட்டு அஸ்மாகம் சத்ருஹு எங்களோட சத்ருவான அயம் மகிஷாசுரஹா இந்த மகிஷாசுரன் நிஹதஹா கொல்லப்பட்டானோ அது காரணமாயிட்டு பகவத்யா பகவதியான உங்களால சர்வம் கிருதம் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு நான் கிஞ்சித் அவசிஷ்யதே இனி சத்ருக்கள் ஒன்றும் பாக்கி இல்லை நிகிரகம் பண்றதுக்கு. மகேஸ்வரி மகேஸ்வரியான தேவி துவயா அஸ்மாகம் உங்களால எங்களுக்கு வரதேய எதி வா அபி வரம் ஏதாவது தரணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தது அப்படின்னாக்கா துவம் நீங்கள் சம்ஸ்மிருதா சம்ஸ்மிருதா எங்களோட நினைவுல எப்பளும் இருந்துட்டு நாங்கள் உங்களை நினைச்சுட்டே இருக்கிற மாதிரி நாங்கள் எப்பெல்லாம் ஆக்குமோ உங்களை நினைச்சுக்கிறோம் அப்பெல்லாம் ஆபத்து காலத்துல நாங்கள் உங்களை நினைச்சா அந்த நினைச்ச உடனே சம்ஸ்மிருதா சம்ஸ்மிருதா நினைச்சா நினைச்ச உடனே எங்களுக்கு ஆபத்து வரத்த நாங்கள் உங்களை நினைப்போம். அந்த நினைக்கிற டைம்ல இம்மீடியட் ஆயிட்டு நஹ பரமாபதா ஹிம்சேதாக எங்களோட அத்தியாபத்துகளை இல்லாம பண்ணணுமே. தேவர்கள் சொல்றா எங்களோட சத்ருவாய் இருக்கிற மகிஷாசுரனை கொன்னதோடு கூடிட்டு நீங்கள் எங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இனியும் தேவி எங்களுக்கு ஏதாவது வரம் தரத்துக்கு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா இனி எங்களுக்கு வரக்கூடின எல்லா ஆபத்துகளையும் முன்னால தேவி தெரிஞ்சுண்டு அதிலேருந்து எங்களை காப்பாத்தணுமே. சம்ஸ்மிருதா சம்ஸ்மிருதாத்வம் நோ ஹிம்சேதா பரமாபதா எங்களோட சத்ருவான மகிஷாசுரனை கொன்னதால எங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டல் தேவி இனி ஒண்ணுமே செய்யறதுக்கு மிச்சமில்லை. எங்களுக்கு வரம் தரணும் அப்படின்னு அம்பாள் ஆசைப்படுறேன் அப்படின்னாக்கா நாங்கள் எப்பெல்லாம் ஆக்குமோ நினைக்கிறோம் தேவிய அப்பெல்லாம் ஓடி வந்து எல்லாவித ஆபத்துகளிலேருந்தும் எங்களை காப்பாத்தி தரணுமே. 34வது ஸ்லோகத்துல 2வது லைன் அதே மாதிரி 35வது ஸ்லோகம் ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம அர்த்தத்தை பார்க்கிறோம். யஹ ச மர்த்யஹ ஸ்தவைஹி ஏபிஹி த்வாம் ஸ்தோஷ்யதி அமலானனே யஸ்ச மர்த்யஸ்தவைரேபிஸ்த்வாம் ஸ்தோஷ்யத்யமலானனே. 35வது ஸ்லோகம் தஸ்ய வித் ரித்தி விபவைஹி தஸ்ய வித்தர்தி விபவைஹி தன தார
ஆதி சம்பதா தஸ்ய வித்தர்தி விபவைஹி தனதாராதி சம்பதா விருத்தயே அஸ்மத் பிரசன்னா த்வம் பவேதாஹ சர்வதா அம்பிகே. தஸ்ய வித்தர்த்தி விபவைர்தனதாராதி சம்பதா விருத்தயே ஸ்மத் பிரசன்னாத்வம் பவேதா சர்வதாம்பிகே. தேவர்கள் மறுபடியும் தேவிட்ட கேட்கிறா, புனிதமாயிருக்கிற ஜெகதம்பிகே, அமலானனையாயிருக்கிற ஜெகன்மாதாவே, இந்த ஸ்தோத்திரங்களால தேவிய ஸ்துதிக்கிறவாளுக்கு வித்த விபவங்களும் புத்திரதாராதி சம்பத்தும் வர்த்திக்கிறதுக்கு தேவி நன்னா அனுகிரகிக்கணும். அமலானனே அம்பிகே, ரஜோகுண தமோகுணங்கள் இல்லாத லோகமாதாவே, தூய்மையானவளே அப்படின்னு தேவர்கள் கூப்பிடுறா. யஹா மர்த்தியஹாச்ச, எந்த ஒரு மனுஷனும் ஏதொரு மனுஷனும் ஏபிஹி ஸ்தவைஹி இந்த ஸ்தோத்திரங்களால துவாம் ஸ்தோஷ்யதி அம்பாள ஸ்துதிக்கிறாளோ, ஆராக்குமோ அம்பாள இந்த ஸ்தோத்திரங்களால ஸ்துதிக்கிறா. ஆஸ்மத் பிரசன்னா, எங்களில பிரசாதிச்ச தேவி. துவம் தஸ்ய, தேவி அம்பாள ஸ்துதிக்கிற அந்த மனுஷனுக்கு வித்தர்த்தி விபவைஹி, ஞானம் சமிருதி ஐஸ்வர்யம் இதோடு கூடின தன தார ஆதி சம்பதா, தனம் தாரங்கள் தொடங்கின சம்பத்தோடு கூடிட்டு விருத்தையே அபிவிருத்தி பண்ணுறதுக்காயிட்டு சர்வதா பவேதாக, எப்பவும் எப்பவும் தேவி அனுகிரகம் கொடுத்துட்டே இருக்கணுமே. பிரசன்னவதனையா இருக்கிற லோகமாதாவே, இந்த ஸ்தோத்திரங்களால அம்பாள ஸ்துதிக்கிற மனுஷாளுக்கு தேவி எப்படியாக்குமோ எங்க கிட்ட பிரசாதிச்சு எங்களுக்கு தேவையானதெல்லாம் தந்த அதே மாதிரியே தேவிய ஸ்துதிக்கிற மனுஷாளுக்கு ஞானம் சமிருதி ஐஸ்வர்யம் இதோடு கூடின தனதாராதி சம்பத்துகளோடு அபிவிருத்திக்காயிட்டு தேவி எப்பவும் அனுகிரகிக்கணுமே. தேவி சந்தோஷமாயிட்டு பவிச்சு பிரசன்னையாயிட்டு தர்மார்த்த காம மோட்சங்களாயிருக்கிற சர்வ புருஷார்த்தங்களையும் தானம் செய்யணுமே. ஸ்துதிக்கிற மனுஷனோடு அபராதங்களையெல்லாம் பொறுத்து அந்த பக்தன்கிட்ட கோவிச்சுக்காம எல்லா புருஷார்த்தங்களையும் தானமாயிட்டு கொடுக்கணுமே அப்படின்னு இங்க தேவர்கள் அம்பிகை கிட்ட பிரார்த்திக்கிறார். தாரங்கள் சொல்லனக்கா மனைவி, தனதாராதி சம்பதம் தனம் சொன்னா பலவிதமான அசெட்ஸ், இப்படி எல்லா விதமான ஆதி ஜனனகா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அவளுக்கு சுபிட்சமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்து அனுகிரகம் பண்ணணுமே. ரிஷிருவாஜா, சுமேதஸ் மகர்ஷி இப்ப சுரத மகாராஜா கிட்ட சொல்லறதையாக்கும் பார்க்கிறோம். அதனால ரிஷி சொன்ன மாதிரி ரிஷிருவாஜா 36வது ஸ்லோகம். இதி பிரசாதிதா தேவைஹி ஜகதஹ ஆர்த்தே ததா ஆத்மனஹ
ததா இதி உக்த்வா பத்ரகாளி பபூவ அந்தர்ஹிதா நிருபா இதி பிரசாதிதா தேவைர்ஜகதோத்தே ததாத்மனா ததேத்யுக்த்வா பத்ரகாளி பபூவாந்தர்ஹிதா நிருபா. தேவர்கள் அவளுக்காகவும் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷாளுக்காயிட்டும் தேவைகளை தெரியப்படுத்தினோன அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவி அங்கேருந்து அப்பிரத்யட்சமானா. சுரத மகாராஜாவே தேவி அங்கேருந்து அந்த தேவர்களோட கண்ணிலேருந்து மறைஞ்சு போயிட்டா அப்படின்னீங்க சுமேதஸ் மகர்ஷி சுரதராஜா கிட்ட சொல்லிட்டு இருக்கார். நிருபா ராஜாவே சுரதராஜாவே அப்படின்னு கூப்பிடுறார் சுமேதஸ் மகர்ஷி. இது தேவைகி இப்படி தேவர்களால ஜகதஹா அர்த்தே திரைலோக்கிய சம்ரட்சணத்துக்காயிட்டும் ததா ஆத்மனஹா அப்படியே தேவகாரியத்துக்காயிட்டும் பிரசாதிதா பத்ரகாளி பிரசாதிப்பிக்கப்பட்ட மங்களத்தை செய்யற அந்த காளி தேவி ததா இது உக்துவா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தர்ஹிதா பபூவா மறைஞ்சு போயிட்டா. சுரத மகாராஜாவே அப்படின்னு சுமேதஸ் மகர்ஷி கூப்பிட்டுண்டாக்கும் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். தேவர்கள் இந்த பிரபஞ்சத்துக்காயிட்டும் தேவர்களுக்காயிட்டும் தேவியை பிரீதிப்படுத்தி மங்களத்தை செய்யற அந்த தேவி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தேவர்களோட கண்ணில காணாம மறைஞ்சிட்டா அப்படின்னு இந்த ஸ்லோகம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்க ஆசைப்படி நடக்கட்டும் அப்படின்னு சர்வ மங்களையா இருக்கிற அந்த ருத்ரபத்னி சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சா அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் 37. இது ஏதது கதிதம் பூபா சம்பூதா சா யதா புரா தேவி தேவசரீரேபியः ஜகத்ரய ஹிதைஷினி இத்யேதத் கதிதம் பூபா சம்பூதா சா யதா புரா தேவி தேவசரீரேபியோ ஜகத்ரய ஹிதைஷினி. பூபா ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். தேவர்கள் தேவிட்ட இப்படி பிரார்த்திச்சோன அப்படியே ஆகட்டும்னு தேவி அங்கேருந்து மறைஞ்சாலே இந்த பிரபஞ்சத்தோடு நன்மையை செய்யறதுக்காயிட்டு தேவ சரீரங்களிலேருந்து உல்பவிச்ச தேவியோடு கதை இப்படி சொல்லப்பட்டது. அப்படி இருக்கிற தேவியோடு கதையாக்கும் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். பூபா மகாராஜாவே ஜகத்ரய ஹிதைஷினி மூணு லோகங்களோடும் நன்மைய ஆகிரகிக்கிற சாதேவி அந்த அதிபராசக்தி தேவ சரீரேபியா தேவர்களோட சரீரங்களிலேந்து யதாபுரா எப்படியாக்குமோ முன்னால சம்பூதா பிரத்யட்சப்பட்டது. இது ஏதத் சர்வம் கதிதம் அந்த சரித்திரம் எல்லாம் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன், என்னால சொல்லப்பட்டது. சுரத மகாராஜாவே மூணு லோகங்களோடும் நன்மையை ஆகிரகிக்கிற அந்த தேவி முன்னால தேவர்களோட சரீரங்களிலேந்து பிரத்யட்சப்பட்ட அந்த தேஜஸிலேந்து உல்பவிச்ச அந்த தேவியோட சரித்திரத்தை எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டேன்.
ஸ்லோகம் 38. முப்பத்தி 39 ஸ்லோகங்களை ஒட்டுக்கா பார்க்கலாம். पुनः च गौरी देहाद सा समुद्भूता यदा अभवत् वदाय दुष्टदैत्यानां तदा शुम्भनिशुम्भयोः. 39வது ஸ்லோகம். रक्षणाय च लोकानां देवानाम् उपकारिणी तद् शृणुष्व मया आख्यातं तदावत् कथयामि ते. 38 39 ஸ்லோகங்களை ஒட்டுக்கா பார்க்கிறோம். पुनश्च गौरी देहात् सा समुद्भूता यदा भवत् वदाय दुष्टदैत्यानां तदा शुम्भनिशुम्भयो रक्षणाय च लोकानां देवानामुपकारिणी तच्छृणुष्व मयाख्यातं यदावत् कथयामि ते. தேவர்களுக்கு உபகாரம் செய்யற அந்த தேவி மறுபடியும் துஷ்டர்களாயிருக்கிற அசுரர்களோடும் சும்ப நிசும்பர்களோடு வதத்துக்காயிட்டும் உலகத்தோடு ரட்சைக்காயிட்டும் கௌரியோடு தேகத்திலேருந்து உத்பவிச்ச கதையை நான் சொல்லுறேன், அது நீங்க கேளுங்கோ அப்படின்னு சொல்லுறார் சுமேதஸ் மகர்ஷி. தேவானாம் உபகாரிணி, தேவர்களுக்கு உபகாரம் செய்யற சா புனஹ ச அந்த தேவி மறுபடியும் துஷ்ட தைத்தியானாம் துஷ்டனான அசுரர்களோடும் ததா சும்ப நிசும்பயோஹோ வதாயா அதே மாதிரி சும்ப நிசும்பன்மாரோடு வதத்துக்காயிட்டும் லோகானாம் ரட்சணாயஜா இந்த உலக ரட்சைக்காயிட்டும் யதா எப்படியாக்குமோ கௌரி தேகாது பார்வதி தேவியோடு சரீரத்திலிருந்து சமுத்பூதா அபவது உண்டானாலோ ஏதாவது அதே மாதிரியே தே கதையாமி உங்ககிட்ட நான் அதை அப்படியே வர்ணிச்சு சொல்லறேன், கதையாயிட்டு சொல்லித்தரேன். தத்மயாக்கியாதம் ஸ்ருணுஷ்வா அது நான் சொல்லறபடி நீங்கள் கேளுங்கோ அப்படின்னு சொல்லறார் மகர்ஷி ராஜா கிட்ட.
தேவ உபகாரிணியா இருக்கிற, தேவர்களுக்கு எப்பவுமே நன்மையை செய்யற அதிபராசக்தியாயிருக்கிற தேவி துஷ்டர்களான அசுரர்களோடும் அதே மாதிரி சும்ப நிசும்பர்களோடும் வதத்துக்காயிட்டு இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காயிட்டு பார்வதி தேவியோட சரீரத்திலேருந்து எப்படி உத்பவிச்சாலோ அதே மாதிரியே நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்லித்தரேன், வர்ணிச்சு தரேன், கேட்டுக்குங்கோ அப்படின்னு இங்க ரிஷி ராஜா கிட்ட சொல்றார். இப்படி சொல்லிண்டு மார்க்கண்டேய புராணத்துல சாவர்ணி மன்வந்தரத்துல தேவி மகாத்மியத்துல சக்கராதி ஸ்துதி அப்படின்னு பேர் இருக்கிற 4வது அத்தியாயம், தேவி ஸ்துதி அப்படிங்கிற 4வது அத்தியாயம் முடிவடைகிறது.